இரண்டாவது கட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கிவிடும்னு தகவல் வெளியாகியிருக்கு. செய்தியாளர் தாயுமானவன் முழு விவரங்களுடன் இணைய உள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை ஏற்கனவே 2 வழித்தடங்களில் சுமார் 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 வழித்தடங்களின் வாயிலாக தினசரி 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 116 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்தில் குறிப்பாக 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 63,800 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த 3 வழித்தடங்களுக்கான அந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த மட்டில் சென்னை மாநகர பகுதி மட்டுமின்றி புறநகர் பகுதியும் பெருவாரியாக இணைக்கப்படுவதன் காரணமாக புறநகர் பகுதி மக்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும், எப்போது மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அவாவுடைய வெளிப்பாடில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்பில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த மட்டில் 3 வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட், அதேபோல் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், அதேபோல் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயிலுடைய கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதானமாக 2 பகுதிகளில் தற்போது அதற்கான பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக குறிப்பிட்ட சில வழித்தடங்களில் அந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தீவிரம் காட்டி வராங்க. அந்த வகையில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே ஆளில்லாத மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதியில் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் மேலும் பல வழித்தடங்களில் அந்த மெட்ரோ ரயில்களை குறிப்பிட்ட சில இடங்களில் இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூந்தமல்லி போரூர் இடையே 6 பெட்டிகளோடு கூடிய முதல் ஆளில்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இலக்கு நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஜூன் மாதத்தில் போரூர் கோடம்பாக்கம் இடையே பவர் ஹவுஸ் இடையேயும் இந்த மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. கோயம்பேடு முதல் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் வரைக்கும் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துடைய சேவை என்பது 2026 ஜூன் மாதத்திற்குள்ளார நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதேபோல் 2027 மார்ச் மாதத்திற்குள்ளார மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையே இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே நிறைவு பெற்று 6 பெட்டிகளுடன் கூடிய அந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு முயற்சித்து வருவதாக மெட்ரோ நிர்வாகத்தின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பணிகளை நிறைவு பெற்று திட்டமிட்டபடி 2028க்குள்ளார 3 வழித்தடங்கள், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகளுடைய 3 வழித்தடங்களிலும் இந்த மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, வருகின்ற 2028க்குள்ளார இந்த இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரக்கூடிய பட்சத்தில் அதற்கு முன்னதாகவே குறிப்பாக முதல் கட்டம் மற்றும் இரண்டாவது மெட்ரோ ரயில் பணிகளை இணைக்கக்கூடிய வகையில் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான விரிவாக்க பணிகளையும், அதேபோல் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான விரிவாக்க பணிகளையும், பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான உயர்மட்ட மேம்பாலங்கள் விரிவாக்க பணிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. ஒருபுறம் நிறைவுற்ற பணிகளை மையப்படுத்தி மெட்ரோ ரயிலை இயக்குவது ஒருபுறம் இருந்தாலும் அதற்குள்ளார மற்ற பணிகளையும் மேற்கொள்வதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் 3வது வழித்தடத்தில் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான வழித்தடத்தை 2028க்குள்ளார எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் எடுத்திருக்கிறாங்க. 4வது வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பணிமனை வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில்
குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கான அந்த மெட்ரோ ரயில் இயக்கம் என்பது இந்த ஆண்டு இறுதியிலேயே வந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் வரும் நாட்களில் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் 5வது வழித்தடமாக இருக்கக்கூடிய 44.6 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மாதவரம் சோழிங்கநல்லூர் வரை இயக்கக்கூடிய அந்த உயர்மட்ட பாதை பணிகள் அனைத்துமே 2027க்குள்ளார நிறைவு பெறுவதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் கட்டுமான பணிகள், மறுபுறம் வந்து மெட்ரோ ரயிலை விரைந்து இயக்குவதற்கான நடவடிக்கை என அனைத்து பணிகளுமே மெட்ரோ ரயில் நிர்வாகம் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளால் ஆங்காங்கே சாலைகளில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. பருவமழை வர இருக்கிறது. பருவமழை காலகட்டத்தில் ஆங்காங்கே வெள்ளம் தேங்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. எனவே இத்தகைய சூழல்கள், இடர்பாடுகள்லாம் கண்டறிந்து முதற்கட்டமாக அந்த பணிகளை நிறைவு பெற்று சீரான போக்குவரத்திற்கு வழி செய்வதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலும் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் நம்மிடையே தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.